நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, இன்று நம் தலைப்பு ஆன்மாவை பற்றி புரிதல். இப்போது நம் அனைத்து இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது என்று ஆன்மாவை ஒரு பொருள் போல கருதி உங்களுக்கு ஆன்மா என்று சொல்லியிருப்பார்கள். இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு காற்று கருப்பு நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. எப்படின்னா, உடம்புல இருந்து ஏதோ ஒன்று வெளியே தனியாக ஏதோ ஒன்று ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி உங்களை வழி நடத்தியிருப்பாங்க. அது மாதிரி இல்லை. உயிர் இந்த உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சது. அதாவது இறைவனுடைய உயிர் சக்தியை இந்த பிரபஞ்ச சக்தியில் முழுமையாக அதை பிரதிபலிக்க வச்சிருப்பாரு உயிருங்கிற ஒரு நிலையை. அந்த உயிர் மனித உடலுக்குள்ளேயோ இல்லை ஒரு மரங்களுக்குள்ளேயோ ஒரு செடிகளுக்குள்ளேயோ ஒரு பூச்சிகளுக்குள்ளேயோ ஒரு மிருகங்களுக்குள்ளேயோ இது மாதிரி தாவரங்களுக்குள்ளேயோ, அதாவது நீங்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த 3 விஷயங்கள்லையும் முழுமையாக நிறைஞ்சிருக்கிறது என்னென்னா உயிர். இந்த உயிர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மிகப்பெரிய இறைவனுடைய ஒரு பகுதி. அது ஒரு மிகப்பெரிய உயிர் சக்தி இறைவன். அந்த இறைவன்கிட்ட இருந்த ஒரு பகுதி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் வாழ வைக்கிறதுக்காகவும் அதை இயங்க வைக்கிறதுக்காகவும் கொடுத்தது தான் உயிர். இப்போ மனித உடலுக்குள்ள ஒரு உயிர் வந்திருக்குது. அந்த உயிர் நம்ம உடல்ல ஒரு ஒளியாக இருக்குங்கிறது நம்ம புரியும். நம்ம சித்தர்கள் 18 சித்தர்கள் இந்த உயிர் ஒளி என்று தான் அனைவரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த உயிர் ஒளி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு சொற்பொழிவுகளை ஆற்றி உங்களை அதை சரியான வழியில் போக விடாமல் நீங்கள் இந்த உடம்புல இருந்து வெளியே போனோன்னு ஒரு பூதமாகவும் ஒரு ஆவியாகவும் அதை சித்தரிச்சிருப்பாங்க. இது எதில் கொண்டு போய் உங்களை விடும்? இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூடத்தனத்துக்கு முழுமையாக தள்ளப்படுவீங்க. இங்கே உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அனைவரையும் ஒரு மூடத்தனத்துக்குள்ளே தள்ளி அவங்கள எதுலையாவது கதற விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இங்கே எல்லா சொற்பொழிவுகளும் நடக்குது. அதனால் மக்களை கதற விடுற விஷயங்களை உண்மையான ஆன்மீகத்தில் வராது. அந்த மக்களுக்காகவே எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்காக தான் சித்தர்கள் இங்கே வராங்க. நமக்கு அதுக்கு முதல்ல குரு அப்படி யாருன்னா இந்த 18 சித்தர்களும் தான். இந்த 18 சித்தர்கள் நமக்கு ஆன்மாவை பற்றி பேசினதே கிடையாது. உயிர் பற்றி பேசியிருக்காங்க. உயிரில் ஒரு ஒளி இறை சக்தி அதில் கலந்துருக்குதுன்னு பேசியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தள்ளப்படாமல் அறியாமையில் இல்லாமல் நீங்கள் விழிப்புணர்வோடு ஆன்மாங்கிற விஷயம் இல்லாமல் உயிர், அந்த உயிரின் ஒளி இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக உங்களை அதில் தள்ளிட்டு போகும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த ஆன்மாவை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குங்கிற தேடுற விஷயத்திலேயே இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த தேடுறது, பார்க்குறது, உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் அப்படிங்கிற மனசு அலைபாயிற விஷயங்கள்லேயே உங்களை அது கொண்டு போய்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக எது மாதிரி தெரிஞ்சுக்கிடணும்னா அது வெறும் உயிர் தான். அந்த உயிரில் இறைவனுடைய ஒளி அதில் இணைஞ்சு இருக்குது. அப்போது அந்த இறைவனுடைய உயிரை, அந்த ஒளி மிக பெரியதாக காணப்பட்டு நம்மளுடைய தலையில் பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஒளி சிட்டாயிருக்குது. அதனால தான் நம்ம அந்த பீனியல் கிளாண்டை தான் நம்ம 3வது கண்ணு, இது மாதிரி குண்டலி சக்தி, இது மாதிரிலாம் நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நோக்கி வேறு எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும்
இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் ஆன்மா பின்னாலேயே போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. அது உங்களை வேறு வழியில் கொண்டு போகக்கூடிய வேறு திசை திருப்பி நீங்கள் அதுக்குள்ளே போக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிற சொற்பொழிவாளர்களோ ஆன்மீகவாதிகளோ உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போகவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதில் இருக்கிற முழு சக்தி நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியாது, அதை அனுபவிச்சிக்கவும் முடியாது, அதை அனுபவம் பண்ணவும் முடியாது நீங்கள். அதனால் இறைவனே நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சக்தியானது உயிராக மாதிரி நம்ம உடம்புல இணைஞ்சி அது ஒரு ஒளியாக நம்மளை வளர்த்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிடணும். அதனால் ஆன்மா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பேசாமல் நம்ம உடலில் உயிர் இருக்குது, அந்த உயிரில் இறை சக்தி கலந்து ஒளியாக இருக்குதுன்னு புரிஞ்சால் போதும். நமஸ்காரம். ஆயுஷ்மான் பவா.